Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். நம்ம சேனல்ல தொடர்ந்து டிஃபரெண்டான மூவிஸ் மட்டும் தான் பார்த்துட்டு வரோம். அதாவது யாருமே பார்க்காத படங்களை தான் உங்களுக்காக கொண்டு வருவேன். அதே போல தாங்க இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தரமான படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு லோ லைஃப்ஸ். இது 2024ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் அண்ட் ஹாரர் மூவி. நீங்க டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் பாப்பீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அண்ட் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோடக்ஷன் போதும் நினைக்கிறேன். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு ஆளு காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த ஆளு பயங்கரமா அடிபட்டு இருக்கான் போல. யாரோ ஒருத்தங்க ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த ஆளை துரத்தி வந்து ரொம்ப கொடூரமா அந்த ஆளை காட்டுக்குள்ளேயே கழுத்து அறுத்து அந்த பாடியை அப்படியே இழுத்துட்டு போகும்போது அந்த படத்தோட பேரு லோ லைஃப்ஸ்னு போடுறாங்க. அந்த கோரமான சீன் கட் ஆகி அடுத்த சீன் நம்ம காட்டும்போது 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி ஒரு கேம்பர் ட்ரக்ல போயிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலி அவங்களோட ட்ரக்கை ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஒன்னா சேர்ந்து பார்பிக்யூ பண்றாங்க. அந்த ஃபேமிலியோட ஹெட் கீத்ன்றவரு அந்த பார்க்ல பார்பிக்யூ ஸ்டவ்லாம் வச்சு தன்னோட மகன் ஜெஃப்காக சரியா வேகாத ஒரு கறியை எடுத்து பிளேட்ல வைக்கிறாரு. அந்த பையனும் அதை சந்தோஷமா வாங்கிட்டு போறான். ஆனா ஜெஃபோட சிஸ்டர் ஏமின்ற அந்த பொண்ணு அவங்க அப்பா கொடுத்த கறியை வாங்காம நான் ஒரு வாக் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவங்க 2 பேரோட அம்மா பேரு கேத்தலின். அந்த ஃபேமிலி ஜாலியா கேம்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் ஜெஃப் கையில நிறைய சாக்லேட் பார்ஸ் வச்சுக்கிட்டு எண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பொண்ணு ஏமி காட்டுக்குள்ள போயிட்டு மருவானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள் சிகரெட்டை பிடிக்கிறா. ஜாலியா அந்த ஃபேமிலியோட கேம்பிங்க கெடுக்கிற மாதிரி அந்த டவுனை சேர்ந்த பில்லி அண்ட் வேர்ன் அப்படின்னு 2 லோக்கல் ஆளுங்க வந்து அந்த ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல வேர்ன்றவன் அவங்களோட கசன் நேத்து காணாம போயிட்டதுனால நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி கேக்குறான். கீத் அந்த இடத்துக்கு புதுசுன்றதுனால அவரும் நான் யாரையும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனுங்க 2 பேரும் அங்க வந்ததுனால அந்த ஃபேமிலி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல இந்த ஜெஃப்ன்ற பையன் வேர்னுக்கு ஒரு சாக்லேட் பார் கொடுக்குறான். அவன் அதை வாங்கிட்டு பதிலா கொஞ்சம் மருவானாவை அந்த பையனை கொடுக்குறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு ஏமியும் அங்க வரா. அந்த பொண்ணு அங்க வந்த உடனே இவனுக்கு 2 பேரும் அந்த பொண்ணு சாப்பிடுற மாதிரி பாக்குறானுங்க. அவனுங்களும் அந்த பொண்ணு கிட்ட நீ என்னோட கசனை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணோட அப்பா கீத் அதை பாத்துக்கிட்டு பொறுக்க முடியாம நீ போய் வண்டியில உட்காரமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நேரமாச்சு நாங்க கிளம்பட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 பேரும் அவனுங்களோட கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு நார்மலா தானே தெரியுது, போக போக தெரியும் பாருங்க. அவனுங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் கீத்தும் அவரோட ஃபேமிலியும் அந்த ட்ரக்ல எல்லா சாமானியும் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. துரதிருஷ்டவசமா அவங்க இன்னும் அந்த டேஞ்சர்ல இருந்து விலகல போல இருக்கு. ஏன்னா இவங்க போற வழியில அவனுக்கு 2 பேரோட காரும் பிரேக் டவுன் ஆகி நிக்குது. கேத்ரினும் கீத் கிட்ட தயவு செஞ்சு அவனுங்களை வண்டியில ஏத்தாத அப்படின்னு சொல்றா. ஏன்னா அந்த வேணுகிறான் பாத்தீங்களா, அவன் கையில ஒரு கன் வேற வச்சிருக்காங்க. அவனுக்கு 2 பேரும் கீத் கிட்ட டோ ட்ரக் இன்னைக்கு லீவு, அதனால வர முடியாது, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு அதை கேட்டதுக்கு அந்த ஃபேமிலி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. எப்படிப்பா கையில கன் எல்லாம் வச்சிட்டு இருக்க, நாங்க எப்படி கூட்டிட்டு போறதுன்னு கீத் சொல்லும் போது வேன் அந்த ஆள் கிட்ட சரி என்ன கூட்டு போவாதீங்க பில்லிய கூட்டு போங்க அப்படின்னு சொல்றான். கீத்தும் தன்னோட மனைவி கேத்லின் சொல்ல கேட்காம சரி வாப்பா உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லியும் தங்களோட ட்ரக்ல ஏத்திக்கிறாங்க. அவன் உள்ள வந்த உடனே அந்த பையன் ஜெஃப் கூட விளையாட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது கேத்லினுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பில்லி தங்களோட வாழ்க்கையை பத்தியும் அவங்க வீட்டை பத்தியும் அவங்க வீட்டுல அங்கிள் கசின்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க கசின்ஸ் அந்த ஊருக்குள்ள ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பையன் ஜெஃப் கையில வச்சிட்டு இருந்த ஒரு நோட் புக்கை பில்லி புடுங்கி பார்க்கும்போது தாங்க பட்டமே ட்விஸ்ட் ஆகுது. ஏன்னா அந்த புக் வேற யாரதும் கிடையாது, அவங்களோட காணாம போன கசினோடது தாங்க அந்த புக்கு. அந்த பையன் ஜெஃப் திடீர்னு 2 கத்தி எடுத்து பில்லியோட கழுத்திலேயே குத்தி அவனை அட்டாக் பண்றான். அவன் அதை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபேமிலி ரொம்ப காமா இருக்காங்க. பாவமா அந்த பில்லியும் செத்து போயிடுறாங்க. இந்த ஃபேமிலி தாங்க அவங்களோட கசினையும் தூக்கி இருக்காங்க. இப்போ தெரியுதா இது அப்பாவி ஃபேமிலி இல்லன்னு. அதே சமயம் நமக்கு பில்லியோட ஒரு கசினை காட்டும் போது அந்த பொண்ணு ஒரு ஆர்ச்சர் போல அவ பிராக்டிஸ் பண்ணிட்டு அவளோட அம்பை எடுத்து வைக்கிறா. மறுபடியும் அந்த ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க பில்லியோட பாடியை பீஸா கட் பண்ணி அந்த ட்ரக்குக்குள்ள இருந்த ஒரு ஃப்ரீசருக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அப்பதாங்க தெரியுது அந்த ஃபேமிலியே ஒரு கேனிபல்ஸ்னு, அதாவது மனுஷக்கறியை அப்படியே சாப்பிடுறவங்க. அப்போ அந்த பசங்களோட அம்மா பில்லியோட கண்ணை ஏமி கையில கொடுத்துட்டு இந்த அவனோட ஃபேவரட்டான கண்ணு அப்படின்னு சொல்றா. அப்பதாங்க சடனா பில்லியோட போன் வேற அடிக்குது. பயந்து போன கீத்தும் அந்த போனை உடைச்சு போட்டுறான். வந்த வேலை முடிஞ்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. இப்போ நமக்கு பில்லியோட வீட்டை காட்டும் போது அவரோட அங்கிள் பா பில்லியோட கசின்ஸ் ஜூலி அண்ட் சவானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க கூட டின்னர் சாப்பிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு அந்த வீட்டோட கதவை யாரோ தட்டின உடனே அவங்களும் அதை திறந்து பார்க்கும்போது கீத் அவனோட ஃபேமிலியோட அந்த வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த ஆளு கீத் அந்த கசின்ஸ் கிட்ட, வழியில உங்க வீட்டு பையன் பில்லிய நான் மீட் பண்ணேன், அப்ப அவனோட ட்ரக் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் தான் அவனுக்கு வீட்டுக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே இந்த ஃபேமிலியும் கீத்தோட ஃபேமிலியை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. அப்ப அந்த கீத் அந்த ஃபேமிலி கிட்ட, உங்ககிட்ட ஏதாவது போன் இருந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அங்கிள், பா எங்க வீட்டுல போன் எல்லாம் கிடையாது, பில்லி மட்டும் தான் ஒரே ஒரு போன் வச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த கொலகாரன் கீத் அவங்க வீட்டுல போன் இல்லன்றத தெரிஞ்சுக்கிறான். டின்னர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது செவானா அவங்க கிட்ட, பில்லிய பார்த்தேன்னு சொல்றீங்க, ஏன் அவனை வீட்டுக்கு கூட்டு வரல அப்படின்னு கேக்குறா. இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் நடந்து போயிட்டான், அதுவும் இல்லாம வேர்ன் கார் எடுத்துக்கிட்டு தனியா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கீத் சொல்றான். இப்போ இந்த ஃபேமிலிக்கு தங்க மேல ஏதோ டவுட் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஃபேமிலியை கொலை பண்றதுக்காக அவங்களோட வெப்பன்ஸை ரெடியா கையில எடுத்துக்கிறாங்க. What's that? Time to make room for Big Mac. ஆனா அந்த சமயம் தான் இந்த ஃபேமிலியில ஒருத்தனான பிக் மேக் அப்படின்ற ஜாயிண்ட் மாதிரி ஒரு ஆளு டின்னருக்காக வராங்க. இவனை பார்த்த உடனே பயந்து போய் எல்லாருமே கத்திய உள்ள வச்சிடறாங்க. அதே சமயம் நம்ம வேர்னை பார்க்கும்போது அவன் தொடர்ந்து பில்லியோட போனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவன் போன் தான் உடஞ்சு போச்சே, எங்க கால் போறது. அந்த சமயத்துல தான் ஒரு கார் அங்க வந்து நிக்குது. இவனும் அது பில்லி தான் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த கார்ல இருந்து அந்த டவுனோட ஷெரீஃப் இறங்குறாரு. ஏற்கனவே வேர்னுக்கும் அந்த ஷெரீஃபுக்கும் ஏதோ வாய்க்கா தகராறு போல. சரி, என்னதான் தகராறா இருந்தாலும் அவர் போலீஸ்காரர்ல, நீ வா நான் வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் வேணாம், பில்லிய ஒரு நல்ல ஃபேமிலி கூட்டிட்டு போயிருக்காங்க, அவன் வந்த உடனே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஷெரீஃபும் இவன் பேச்சு கேட்டுட்டு அவரோட காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. இந்த ஜெஃப் பையன் ஒரு சாக்லேட் அந்த வேர்னுக்கு கொடுத்தான்ல, அதை சாப்பிட்டதுல இருந்து வேர்னுக்கு வயித்தால போகுது, அது இல்லாம வாந்தி வேற வந்துட்டு இருக்கு. மறுபடியும் அந்த வீட்டை காட்டும் போது ஜெஃப் அந்த ஃபேமிலிக்கு அதே சாக்லேட் கொடுக்குறான். அதுக்கு, பா சாரி தம்பி, எங்க ஃபேமிலியில யாரும் சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா பல்லு கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு அந்த சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ஜூலி பொண்ணு மட்டும் அவங்க கிட்ட 2 வாங்கிட்டு ஒன்னு அந்த பிக் மேக்கு வேற கொடுத்துறா. இந்த பொண்ணு ஏமி திடீர்னு நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு அவ கையில வச்சுட்டு இருந்த அந்த ஸ்டஃப் சிகரெட்ல லோட் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்துல இந்த சவானா பொண்ணும் பாத்ரூம் போறதுக்காக பாத்ரூம்களில் நின்னுட்டு இருக்காங்க. ஏமி அந்த பாத்ரூம்குள்ள இருக்கும்போது அவங்க அம்மா கொடுத்த அந்த கண்ணு அந்த பாத்ரூம்குள்ள விழுந்துடுது. அதை இந்த பொண்ணு பார்க்கல. இப்போ ஏமியும் சவானாவும் கொஞ்சம் பாண்டிங் ஆயிடுறாங்க. ஜூலியும் இதை பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் லிவிங் ரூமுக்கு கூட்டிட்டு போறா. டின்னர் முடிச்ச அப்புறம் பா அந்த வீட்டுல இருந்த பியானோவை சவானாவை வாசிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அவங்க தங்க போற ரூமை சுத்தி காட்டுறாரு. அந்த பொண்ணுங்களும் ஜெஃப்பை பில்லியோட ரூம்லயே தங்கிக்க சொல்றாங்க. இப்ப அந்த வீட்டுல இருந்த எல்லா ரூமும் ஆக்கிபை ஆயிட்டதுனால இந்த ஜூலி பொண்ணு சவானா கிட்ட, என் ரூம்ல தான் பிக் மேக் இருக்காரு, அதனால உன் ரூம்ல நீ ஏமிய வச்சுக்க, அது மட்டும் இல்லாம உனக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காது, இவ தான் உனக்கு கரெக்டான ஃபிட்டா இருப்பா அப்படின்னு சொல்றா. இவங்க பேசிக்கிறத கேட்ட ஏமியும் சரி நான் ஒரு ரூம்லயே தங்குறேன் அப்படின்னு சொல்றா. சவானா அவளோட அங்கிளை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட, அங்கிள் எனக்கு இந்த ஃபேமிலியை பார்த்தா கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு, புது ஆளுங்கன்னு கூட பார்க்காம ரொம்ப அளவுக்கு அதிகமா அன்பு காட்டுறாங்க, இதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அங்கிள் பாவம் அந்த பொண்ணு கிட்ட, சும்மா ஜோக்குக்கு நீ சொல்றதும் சரிதாம்மா, நம்ம ஒருத்தரையும் ஒருத்தரா கொண்டுட்டு இந்த வீட கொளுத்திட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இப்ப அந்த கப்புள் ரூம்ஸ்குள்ள கேத்லின் கீத் கிட்ட, எனக்கு நம்ம இந்த ஃபேமிலி நம்ம தொடர்றது மனசுக்கு சரியா படல, ஏன்னா நம்மளோட டீலிங் படி நம்மள யாரா தொல்லை பண்ணாலோ இல்ல இந்த சொசைட்டிக்கு தேவையில்லாதவங்களே தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், இது என்னவோ எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த கீத் என்ன சொல்றான்னா, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நம்மளோட டீலிங் படி இந்த குறிக்கோளே இல்லாம வாழறாங்கல்ல அவங்க எல்லாம் லோ லைஃப்ஸ், அவங்கள நம்ம தாராளமா கொல்லலாம் அப்படின்றது தான் நம்மளோட டீல் அப்படின்னு சொல்றான். இப்பதாங்க ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, இவங்க அடிக்கடி இந்த மாதிரி கேம்பிங் போய் இந்த மாதிரி ஏழ்மையான நிலைமையில லோ லைஃப்ஸா வாழ்றவங்கள கொலை பண்றதே பொழப்பா வச்சிட்டு இருக்காங்க. ஆனா கேத்லினுக்கு இன்னமும் கீத் சொல்றதுல நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு சவானா இப்பதான் காலேஜ் சேர்ந்திருக்கா, அப்படின்னா இவங்க ஆம்பிஷன்லாம் இல்லாத ஃபேமிலி கிடையாது, சிட்டியை விட்டு தள்ளி வாழ்றாங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த கீத் அதை காதல கூட வாங்கிக்காம ஜெஃபோட ரூமுக்கு போய் அந்த பையன் கிட்ட, இங்க பாரு என்னோட பிளான் படி நடந்துக்க, அவசரப்பட்டு உன்னோட ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட பிளானே இந்த ஃபேமிலி ஒருத்தராதான் தனித்தனியா கொள்ளணும், தயவு செஞ்சு அந்த பிக் மேக் மேல கைய வச்சிடாத, அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீத் சொல்லிடுறான். வேணும் பில்லிக்கு கண்டினியூ போன் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா அவனுக்கு ஏதோ தப்பா நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறான். மறுபடியும் வீட்டுக்குள்ள சவானா இந்த ஏமி பொண்ணு போன்ல யாரு கூட பேசிட்டு இருக்கிறத பாக்குறா. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கீத் அவங்க கிட்ட போன் இல்லன்னு தானே சொன்னா, ஆனா இந்த பொண்ணு போன் வச்சிருக்கா அப்படின்றத சவானா நோட் பண்றா. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஏமியும் சவானா கிட்ட, என் போன் சார்ஜ் டெட் ஆக போகுது, அதனாலதான் எங்க அப்பா கிட்ட நான் அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப அந்த 2 பொண்ணுங்களும் அந்த ரூம்ல இருக்கும்போது சவானாவோட தங்கச்சி ஜூலி அந்த பாத்ரூம்ல வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெஃப் கொடுத்த அந்த சாக்லேட் வேலை செய்யுது போல. பாவம் அந்த பிக் மேக்குக்கும் அந்த சாக்லேட் கொடுத்ததுனால அவனும் அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வெளியே போய் வாந்தி எடுத்துட்டு இருக்கான். மறுபடியும் ஏமியை காட்டும் போது அந்த பொண்ணு சவானா கிட்ட, எங்க அம்மா மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபேமிலி அவங்களோட ஆக்ஷனா ஆரம்பிச்சிடுது. கீத்தை நம்ம காட்ட
காட்டும்போது அவன் அந்த அங்கிள் பாவோட ரூமை நோக்கி நடந்து போறான். அதே சமயத்துல இந்த பையன் ஜெஃப் பிக் மேக் பின்னாடி கொலகார மாதிரி நின்னுட்டு இருக்க மாதிரி நம்ம காட்டுறாங்க. ஜீன் அந்த பையன் ஒரு கத்திய வச்சு பிக் மேக்கோட உடம்பு முழுக்க வெட்ட போடுறான். இன்னொரு பக்கம் ஏமி சவானாக்கு அவ வச்சிட்டு இருந்த அந்த மருவானா சிகரெட்டை கொடுக்குறா. ஜெஃபுக்கும் பிக் மேக்கும் நடக்கிற சண்டையில அந்த பையன் கத்தி எடுத்து பிக் மேக்க குத்தலான்னு நினைக்கும் போது அவன் ஜெஃப அடிச்சு கீழே தள்ளிடுறான். பிக் மேக்கும் ஜெஃப கொல்லலான்னு வரும்போது மறுபடியும் அவனுக்கு வாந்தி வந்த உடனே அவனால எதுவும் செய்ய முடியல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பையன் ஜெஃப் பிக் மேக்கோட கழுத்தை ஒரு கயிறை வச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த கீத் அந்த பாவோட ரூமுக்குள்ள போனான்ல, அவன் ஜன்னல் வழியா ஜெஃப் பிக் மேக்க அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியில கூச்சல் போடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு பாவம் எழுந்துடுறாரு. ஆனா கீத் அவன் வச்சு இந்த கோடாலிய வச்சு பாவோட மண்டைய பொளந்துடுறான். பொளந்துட்டு வெளியே போய் தன்னோட மகன் ஜெஃப அவனோட பிளான மீறி ஜெஃப் பண்ணதுனால அவனுக்கு லெக்சர் கொடுக்க மறுபடியும் உள்ள கூப்பிடுறான். ஜெஃபோட அம்மாவும் அந்த பையனை அப்பா சொல்றதை கேட்காம நீ ஏன் அந்த மாதிரி பண்ற, உனக்கு ஏதாச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. ஆனாலும் கீத் ஜெஃபோட தைரியத்தை பாராட்டி அவங்க அம்மாக்கு தெரியாம ரகசியமா அந்த அங்கிள் பாவோட நாக்க அந்த பையனுக்கு கிஃப்டா கொடுக்குறான். ரூமுக்குள்ள ஏமி போதையில இருக்கிற சவானாவை கொல்லலாம் நினைக்கும் போது அந்த பொண்ணு ஏமியை பிடிச்சு தள்ளி விடுறா. அப்ப ஆக்சிடென்ட்ல ஏமி வச்சுட்டு இருந்த கத்தி அவளோட பேக்லயே ஒரு கீரல போட்டுது. இத பார்த்த சிவானாவும் என்ன நீ கத்தியெல்லாம் வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல இது என்னோட பாதுகாப்புக்காக வச்சிட்டு இருந்தேன், ஆக்சிடென்ட்ல என்ன கிழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு நம்பிட்டு ஏமியோட அந்த காயத்துக்கு கட்டு போட்டு விடுறா. அவ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஏமி கத்தி எடுத்து அவளை குத்தலாம் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளால அதை செய்ய முடியல. ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப தைரியமானவளா இருக்கா. தைரியமானவங்களை கொல்லக்கூடாதுன்றதுதான் அந்த ஃபேமிலியோட ரூல்ஸ் போல இருக்கு. டேய் என்னடா ரூல்ஸ் இது. இப்ப அந்த பொண்ணு சவானா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபேமிலியோட கேம்பர் ட்ரக்க பாக்குறா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது அந்த ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா அவங்க கேம்பர் ட்ரக் ரொம்ப தூரத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நாங்க நடந்துதான் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த ட்ரக் இவங்க வீட்டு பக்கத்துல நிக்குது. இவனும் அதை ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கும்போது இந்த ட்ரக்குள்ள இருந்து கீத்தும் கேத்லினும் வெளியே வராங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ரக்கை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு நைஸா அந்த ட்ரக்குள்ள போய் பாக்குறா. அதுக்குள்ள பிக் மேக்கோட வெட்டப்பட்ட பாடி இருக்குங்க. இன்னொரு பக்கம் ஏமி அந்த பாத்ரூம்குள்ள ஒரு கண்ணை கீழே போட்டால அத அந்த பொண்ணு ஜூலியா ஆக்சிடென்ட்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பயந்துகிட்டே அவன் மெதுவா பாவோட ரூம்ல வந்து பாக்கும்போது பாவம் கொடூரமா செத்து போயிருக்கிறத பார்த்து இன்னும் அதிர்ச்சி ஆகுறா. இத பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து கீத் வந்து ஜூலியாவை பிடிச்சு அவளை அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல அப்பனும் புள்ளையும் சேர்ந்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட நீதான் யாரையும் கொன்னது கிடையாதுல்ல, இவதான் உன்னோட ஃபர்ஸ்ட் மர்டர் செய் அப்படின்னு சொல்றான். கேத்லினும் அந்த பொண்ணை கொல்லறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க 3 பேரும் அதிர்ச்சி ஆகுற மாதிரி ஒரு அம்பு வந்து கேத்லினோட கழுத்துக்குள்ள போய் வெளியே வருதுங்க. அந்த பொண்ணு சவானா அவரோட ஸ்கில்ல வச்சு கேத்லினா அம்பால அடிச்சுட்டு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தரையா கொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வெளியில ஒளிரா. இத பார்த்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் யாரும் ஜன்னல் பக்கம் நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடுவுல வந்துடுறாங்க. இறந்து போன அவங்க அம்மாவை பார்த்த ஏமியும் அவங்க அப்பா கிட்ட நான் தான் அப்பவே சொன்னல இவங்க எல்லாம் குப்பை கிடையாது, ரொம்ப தைரியமான ஆளுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த ஃபேமிலியும் ஒரு குப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றான். இப்ப தன்னோட மனைவியோட சாவுக்கு பழி வாங்கறதுக்காக ஜூலியாவை கட்டி போட்டு கீத்தும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். சவானாவும் வேற வழி இல்லாம நைஸா அந்த வீட்டோட ஒரு விண்டோக்குள்ள வந்து ஏமியோட போனை எடுத்துக்கிறா. அவளும் போலீஸுக்கு போன் பண்ணி இந்த ஃபேமிலியோட டீடைல்ஸை சரியா கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவ பேசுறது எல்லாத்தையும் கீத் வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்கான். அவளோட காலை ரிசீவ் பண்ண அந்த ஷெரீஃபும் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி ஏமியோட போன் நம்பரையும் சொல்லி இந்த நம்பர் கலிபோர்னியால இருந்து வாங்கினது, உடனே இதோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதாங்க அந்த ஷெரீஃபுக்கு பர்ன் ஏற்கனவே சொன்ன அந்த ஃபேமிலியை பத்தி ஞாபகம் வருது. இன்னொரு பக்கம் அந்த வீட்டை காட்டும் போது சவானா அந்த வில்ல வச்சு ஜெஃபை ஈஸியா அடிச்சுட்டு அவனை பணைய கைதியா வச்சு அவ தங்கச்சி ஜூலியாவை ரிலீஸ் பண்ண சொல்லி கீத்த மிரட்டுறா. ஆனா அந்த ஆளு அதுக்கெல்லாம் மசீரா மாதிரி தெரியல. அவன் ஒரு கத்தி எடுத்து ஜூலியாவை குத்துற மாதிரி காமிச்சு இப்ப நீ அவனை விடல இவ தொண்டையிலேயே நான் கத்தியை இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்றான். ஏமியும் சவானா கிட்ட அவர் சொல்ற மாதிரியே செஞ்சிரு இல்ல அந்த ஆள் செஞ்சிருவான் அப்படின்னு சொல்றா. பயந்து போன சவானாவும் ஜூலியாவை காப்பாத்துறதுக்காக ஜெஃபை விட்டுறா. இந்த பொண்ணு ஏமியும் சவானாவோட கையில இருந்த கத்தியை பிடிங்கிறாங்க. இப்போ அந்த சைக்கோ அப்பா கீத் பிக் மேக்கோட நாக்க வெட்டி அதை சமைக்க ஆரம்பிச்சுட்டு அதோட வாசனைய ஜூலியாவை மோர வச்சு இந்த வாசனை நீ எங்கேயோ உணர்ந்திருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்துறான். இன்னும் அவளை வெறுப்பேத்துறதுக்காக பிக் மேக்கோட வெட்டப்பட்ட கையை எடுத்துட்டு வந்து ஜூலியா கிட்ட காட்டின உடனே அவனும் சோகத்துல கதறி அடறா. அவனும் அந்த சமைச்ச கறியை அந்த பொண்ணுங்களை சாப்பிட சொல்லி வற்புறுத்துறான். ஆனா அவளுங்களால அதை சாப்பிட முடியல. இதனால அந்த ஆளு கடுப்பாயி அந்த பொண்ணுங்களை பார்த்து கத்திட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் கூட ஈவேறக்க இல்லாம ஜூலியோட கட்டவரில கட் பண்ணி அப்படியே சாப்பிடுறாங்க. அடுத்ததா அவன் சவானா கிட்ட போய் அவ அம்படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற அந்த விரல வெட்டுறதுக்காக போறான். அவ அதை செய்ய வரும்போது சவானா அந்த ஆள் கிட்ட உன் பொண்ணை பத்தி தெரியுமா, அவ என் கூட படுத்தா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு கீத் அதிர்ச்சி ஆன உடனே அதை நோட்
பண்ண சவானாவும் உன் பொண்ணு ஒரு லெஸ்பியன், அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரக் அடிக்ட், இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆன கீத்தும் ஏமி கிட்ட இவ சொல்றதெல்லாம் உண்மையா, மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த கேப்பை பயன்படுத்தி சவானா அவ கையில கட்டி வச்சிருந்த கட்டை மெதுவா அந்த சேர்ல தேய்ச்சி அறுக்கிறா. அதிர்ஷ்டவசமா அவங்க நோட் பண்ணாத நேரமா எப்படியோ அந்த கயத்தை கட் பண்ணி முடிச்சிடுறா. அப்போ சவானா பக்கத்துல இருந்த ஒரு கத்தி எடுத்து கீத்தோட கண்ணிலேயே குத்திடுறாங்க. இத பார்த்த ஏமியும் சவானாவை பிடிச்சி தள்ளின உடனே இந்த கீத் இருக்கான் பாருங்க, அவனோட கண்ணியை பிடிங்கி அவன் தின்றாங்க. அதிர்ஷ்டவசமா அந்த வீட்டுக்குள்ள வர வேணும் துப்பாக்கியில கீத்த சுட்ட உடனே அவனும் ஒரு பக்கமா போய் விழுறாங்க. அதே சமயம் அந்த பையன் ஜெஃப்பும் உள்ள வந்துடுறான். இப்ப இவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. இப்ப சவானாக்கும் ஜெஃப்புக்கும் ஒரு சண்டை நடக்கும்போது ஜெஃபோட கைய பிடிச்சி ஒரு ஸ்டவ்ல வச்சிடுறாங்க. பத்தாவதுக்கு கொதிக்கிற தண்ணி எடுத்து அவனோட மூஞ்சில சவானா ஊத்திடுறா. அந்த பையனை வலி தாங்க முடியாம நின்றுட்டு இருக்கும்போது சவானா அங்க இருந்து ஒரு பூரிக்கட்டை எடுத்து அந்த பையனோட தொண்டையை அழுத்தி அப்படியே கொல்றான். வேணும் கீத்த கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆளு பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து வேனோட தலையிலேயே குத்தி அவனை அங்கேயே கொண்டுடுறான். அதை செஞ்சுட்டு கீத் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூலி பக்கத்துல இருந்த கோடாலி எடுத்து கீத்தோட மண்டையிலேயே போட்டு அவன் மண்டைய பாதியா பொழக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த ரெண்டு அக்கா தங்கச்சிங்களும் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும்போது ஏமி தான் இன்னும் சாகலையே, அவ கத்தி எடுத்து ஜூலிய முதுகுலயே குத்துறா. இதை பார்த்து கோவமான சவானாவும் ஏமியோட தலையை பிடிச்சி அங்க இருந்த பியானோலயே ஒரு முட்டி அவளை மயக்கமாக்கிட்டு, ஆனா அவ ஏமிய உடனே கொல்லாம ஓட விட்டு கொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு அந்த சுத்தி எடுத்துக்கிட்டு ஏமிய துரத்த ஆரம்பிக்கும் போது துரதிருஷ்டவசமா அந்த பைத்தியக்கார ஷெரீஃப் சவானாவை சுட்டு கொன்னுறான். அவன் இங்க நடக்கிறத பார்த்துட்டு இந்த ஃபேமிலி தான் விக்டிம்னு நினைச்சுக்கிட்டு சவானாவை சுட்டுறாங்க. அவன் ஏமிய தூக்கி கார்ல போட்டுட்டு பதவிக்காக கண்ட்ரோல் ரூம் கூப்பிட்டுட்டு இந்த அப்பாவி டூரிஸ்ட் ஃபேமிலியை இந்த டவுன்ல இருந்த ஒரு கொலகார ஃபேமிலி கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அந்த ஃபேமிலியோட கேம்பர்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்த உடனே அந்த ஷெரீஃபும் துப்பாக்கி எடுத்துட்டு அந்த கேம்பர் பக்கத்துல போகும்போது பின்னாடி இருந்து வந்த ஏமி கத்தியால அந்த ஷெரீஃபை குத்தி கொன்னுடுறா. இப்போ ஃப்ரீயான அந்த சைக்கோ பொண்ணு ஏமியும் அந்த வீடை முழுசா கொளுத்திட்டு படத்தோட எண்டிங் சீன்ல அந்த ஃபேமிலியோட கேம்பர் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு அதே கொலவெறியோட தன்னோட பயணத்தை தொடங்குறா. ஓகே கைஸ், படம் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. அண்ட் இதே போல டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு, பாருங்க. மறக்காம என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.